ஒரு வழியா பாகிஸ்தான் இந்தியா மேட்ச விளையாடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது என்ன விஷயம்னா மக்களே, நான் நேத்து வீடியோல சொன்ன மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தலைவரான மோசின் நக்வி நாங்க எங்களோட பிரதமர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனல் டிசிஷன் சொல்றோம்னு சொல்லி இருந்தாரு. அதுபடி இன்னைக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வரப்போற 15ஆம் தேதி பாகிஸ்தான் இந்தியா கூட இருக்கிற குரூப் ஸ்டேஜ் மேட்ச விளையாடுவாங்கன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானோட இந்த முடிவை மாத்துறதுக்கு முக்கியமான காரணமா ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் ஸ்ட்ரைட்டா பாகிஸ்தான் பிரதமர் கிட்ட இத பத்தி பேசி கன்வே பண்ணதா சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு, பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஃபைனலா ஐசிசி தொடர்ந்து பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க இந்த முடிவுக்கு கன்வே பண்ணதாகவும் சொல்லப்படுதுங்க. இது போக பாகிஸ்தானுக்கு ஐசிசி ஒரு சில சலுகையும் கொடுத்திருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்றக்காண்டி தானே இந்த பாய்காட் முடிவை எடுத்தாங்க. சோ அதனால இந்த T20 வேர்ல்ட் கப்ல இருந்து விலகின பங்களாதேஷுக்கு எந்த ஒரு ஃபைனும் போடப்படாதுன்னு ஐசிசி உறுதியளிச்சிருக்காங்க. அது போக 2028ல இருந்து 2031 காலகட்டத்தில் பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய ஐசிசி டோர்னமெண்ட் நடத்துறதுக்கான வாய்ப்பு ஐசிசி தரப்போறதாகவும் நியூஸ் வந்திருக்குங்க. இட்ஸ் MLS Sports. See you next video guys.